வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்லாம் ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பெறப்படப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலங்களையும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது இதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சோத்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 105. தசக்ரீவ உகோர்ணனம், அதாவது ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அரக்கன் ராவணனை அம்பு எய்து மிகவும் துன்புறுத்தப்பட்டு அந்த வேதனையிலே அவன் தேரிலேயே சாய்ந்தானாம். உடனடியாக ராவணனுடைய தேரோட்டி சாரதியானவன் யுத்தகாலத்தை விட்டு தேரை அப்புறப்படுத்தினானாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ சீதாலட்சுமண வரச்சத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விகாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகணானுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்சோத்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 105. தசக்ரீவ விகோர்ணனம், அதாவது 10 தலையாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ ராமபிரான் எய்யப்பட்ட அம்பினால் மிகவும் துன்பப்பட்டு தேரிலேயே சாய்ந்தானான். உடனடியாக ராவணனுடைய தேரோட்டி யுத்தகலத்திலிருந்து தன்னுடைய தேரை அப்புறப்படுத்தினானாம். சாத்தேனது ததா குரோதாத் காகுஸ்தே நாரிதோரணே ராவண சம் அரஸ்லாகி மகாக்ரோதம் உபாகமது ச தீப்த நயனோ ரோஷாசாப மாயம்ய வீரியவான் அபியர்தய சுசங்கிருத்தோ ராகவம் பரமாகவே. ரொம்பவும் ஸ்ரீ ராமபிரான் அந்த சமயத்தில் மிகவும் கோபம் கொண்டு ரொம்பவும் கடுமையாக நோகடிக்கப்பட்டு பேரானந்தமுடைய அரக்கனாகப்பட்ட அந்த ராவணன் இருக்கானோ அவனுக்கு அளவு கடந்த கோபமானது தான். அந்த சமயத்தில் அவன் இயல்பிலேயே மகாவீரன். அவன் எல்லையில்லாத கோபம் கொண்டு கோபத்தால் என்ன பண்ணான்னா தன்னுடைய கண்களானது அனல் பறந்துதான் அப்படியே அவன் கண்கள்லேருந்து உடனே வில்லை வளைத்து கடுமையாக போர் செய்கிற நோக்கத்தோட ஸ்ரீ ராமபிரானை தாக்கினானாம் ராவணன். பானதார
சகசிரைஸ்தை சாதோயத இவாம்பராத் ராகவம் ராவணோ பாணேஸ் தடாகமிவ ஊரையத்து. அதாவது அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த அரக்கன் ராவணன் ஆகாயத்தில் கருமைகள் எப்படி இருக்கு அந்த மாதிரி நிறம் கொண்டவன் அவன். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு க்ஷணம் கூட ஒரு நொடி கூட இடைவிடாமல் பானங்களை அப்படியே மழை ஆகாயத்திலேருந்து மழையானது எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி மழை போல பெய்து ஸ்ரீராமபிரான் அப்படின்ற அந்த தடாகத்தையே அப்படியே நிரப்பிட்டானாம் ராவணன். அதாவது ராவனுடைய அம்பிகள்லாம் ஸ்ரீராமபிரானுடைய உடல் முழுவதிலும் குத்தி அப்படியே நின்றுதான். பூரித சரஜாலேன தனுர்முக்தேன சம்யுகே மகாகிரி வாகம்பிய காகுஸ்தோன பிரகம்பதே. இந்த மாதிரி பாவியான அரக்கனாகப்பட்ட அந்த ராவணன் அவனுடைய வில்லிலிருந்து விடுபட்ட ஏகப்பட்டதான பானங்கள் உடலெங்கும் குத்தப்பட்டிருந்தும் அசைக்க முடியாத, அதாவது இமயமலை போல ரொம்பவும் பிரமாதமாக அந்த போர்க்களத்தில் ஸ்ரீராமபிரான் கொஞ்சம் கூட மனசில் உறுதியானது தளராமல் அப்படியே நின்றுந்தாராம். எப்படியா இருந்தாலும் அந்த ராவணனை நம்ம இன்னைக்கு வதம் பண்ணிடணுன்ட்டு. சசரி சரஜாலானி வாரையன் சமரே ஸ்திதா கபஸ்தீனிவ சூரியஸ்ய பிரதீச்சக்ராக வீரியமான. யுத்தகாலத்தில் ரொம்பவும் பிரமாதமாக தனி ஒரு ஆளாக மகாவீரராக நின்று இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் ராமனுடைய பானங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினாராம். அந்த சமயத்தில் எப்படி இருந்துதான் பார்க்கறதுக்கு சூரியனுடைய கதிர்களை போன்ற இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் செலுத்திய பானங்கள் அதை எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கொண்டாராம். ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் கூட பயப்பட்டு அச்சம் கொண்டு பின்வாங்கவே இல்லையாம் போர்க்களத்திலிருந்து ஸ்ரீராமபிரான். ததாசர சரகஸ்ராணி க்ஷிப்ரஹஸ்தோ நிசாசரா நிஜகானூரசி ருத்தோ ராகவசிய மகாத்மனா. அதாவது இந்த ராவணன் இருக்கான ரொம்பவும் வெகு விரைவில் தன்னுடைய கையில் போர்க்களத்தில் செலுத்தக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரக்கனாகப்பட்டவன் ரொம்பவும் கோபம் கொண்டு பலவிதமான கணக்கிலே எண்ணில் அடங்காத அம்புகளை மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரானுடைய மார்பை நோக்கி செலுத்தினானாம். 1000 பானங்களை செலுத்தினானாம். சோனித சமாதிக்த சமரே லக்ஷ்மணாகிரஜா திருஷ்டபுல்ல இவாரண்யே சுமகான் கிம் சுகத்ருமஹா. போரில் ஸ்ரீராமபிரான் அம்புகளால் அடிபட்டு உடல் முழுவதுமே ரத்தம், அதாவது குருதி பூசப்பட்டவராக நின்று கொண்டிருந்தார் ராமபிரான். எப்படி இருந்தார் தெரியுமா பார்க்கறதுக்கு? ஒரு காட்டில் பூவரசு மரம் இருக்குது. அந்த பூவரசு மரத்தில் சக்கச்சவேல்னு பூவெல்லாம் நிறைய பூக்கும். அதுபோல் காட்சி அளித்தாராம் போர்க்களத்தில் ஸ்ரீராமபிரான். சராபி காத சம்பிரப்த சோபி ஜக்ராக சாயகான் காகுஸ்ஸ சுமஹா தேஜா யுகாந்தித்ய தேஜசா. இப்போ மகாபராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் ராட்சசர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் அவனுடைய பானங்களுடைய தாக்குதல்னால ரொம்பவும் கோபம் கொண்டு, எப்படின்னாக்கா பழைய காலத்தில் சூரியன் எப்படி இருப்பாரோ நம்ம கண்ணெல்லாம் பூச வைக்கும், பார்க்கவே முடியாது. அதுபோல் ஒளி பொழியக்கூடிய பானங்களை எல்லாம் தன்னோட கையில் எடுத்துட்டாராம் ஸ்ரீராமபிரான். ததோ அந்யோன்யம் சுசம் ரப்தா உபௌதௌ ராமராவணௌ சராந்தகாரே சமரே நேபால க்ஷேதான் ததா. அந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் ரொம்பவும் கோப ஆவேசத்தில் ஸ்ரீராமபிரானும் சரி, இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனும் சரி, இவர்கள் இருவரும் பானங்களை சரமாரி பொழிந்ததுனால
அந்த போர்க்களத்தில் வந்து என்னன்னாக்கா காரி இருளானது சூழ்ந்ததான், கொஞ்சம் கூட வெளிச்சமே தெரியலையாம். இருட்டு வேலைனாக்கா கொஞ்சம் கூட இருக்கும். கும்மிருட்டுனாக்கா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் இங்கே ஆகாயத்திலேருந்தோ மற்ற வானரங்களோ யாருமே, ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் சரி அரக்கன் ராமனும் சரி ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியலையாம். ததா குரோத சமாவிஷ்டோ ராமோ தசரதாத்மஜ உவாச ராமனும் வீரா பிரகசிய புருஷம் வசகா. அந்த சமயத்தில் தசரமகா சக்கரவர்த்தியினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரும் மகா வீரராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் கோபம் மேலிட்டவராக ராவணனை பார்த்து என்ன பண்ணாராம், அடப்பாவி அப்படின்னு இலக்காரமாக சிரிச்சுட்டு அவனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, மமா பாரியா ஜனஸ்தானாத் அஜ்ஞானாத் திராட்சசாதமா கிருதாத்தே விவசா யஸ்மாத் தஸ்மாத் துவம் நாசி வீரியவானே. இப்போ சொல்கிற ராமவீரான் அரக்கனை பார்த்து, அடே நீ அரக்கப்பதறேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூமியில் வந்து நெல்லானது இருக்குது, நெல்மணி கதிர்கள், அதில் வந்து பதறுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து எதுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி அர்த்தம் அது. நீ எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்ட. ஜனஸ்தானத்தில் கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் தனியாக இருந்த என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்டவள் மகா பதிவிருத்தையை உன்னோட அறிவின்மையால் நீ வந்து திருடி கொண்டு வந்த இல்லையா? அப்படின்ற அந்த ஒரு காரணமே போருண்டா ராவணா, நீ வந்து வீரனே இல்லை அப்படின்றத வந்து காட்டுறதுக்கு அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். மயா விரகிதாம் தீனாம் வர்த்தமானாம் மகாவனே வைதேகிம் பிரசவம் கிருத்வா சூரோ அகமிதி மன்யசே. இப்போ ராமபிரான் சொல்கிற ராவணனை பார்த்து, அந்த பெரிய காட்டில் நீ வந்து மாயாவியா அம்சிய மாரீச்சன் மான் உருவத்தில் அந்த மானை வந்து என்ன பிடிச்சி விட்டுன்னு கேட்டால், அதனால வந்து என்ன அங்கேருந்து பிரித்த. லக்ஷ்மணன் வந்து அந்த சமயத்தில் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், நீ வேஷம் போட்டு வந்து அவனையும் அந்த இடத்துலேருந்து பிரித்த. அந்த சமயத்தில் வந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட மகா பணிவர்களே வைதேகிய பலாத்காரமாக நீ திருடி கொண்டு வந்தீங்க. நீ வந்து உன்னை மகாசூரன் அப்படின்னு நீ நினச்சி கொண்டிருக்கிய, நீ தான் மகாசூரனா? அட கேவலமானவனே அப்படின்னாராம் ராமபிரான். ஸ்திரீஷு சூர விநாதாசு பரதாராபி மர்சகா கிருத்வா காபுருஷம் கர்ம சூரோ அகமிதி மன்யசே. அதாவது ஒரு மனிதன் இருக்கான், அவனை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட போய் நீ உன் வீரத்தை காட்டுறிய. அதை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமாடா ராவணா? மாற்றான் மனைவி, அடுத்தவர்களுடைய மனைவியின் மீது அவளை அடையணும் அப்படின்னுட்டு அதில் போய் விருப்பம் கொண்டு இருக்கின்றவன் நீசர்கள் செய்யக்கூடிய இழிந்த ஒரு பிராமண குலத்தில் பிறந்துட்டு நீ வந்து கீழ்த்தரமாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய செயலை வந்து நீ வந்து செய்துவிட்டு நான் வந்து மகாசூரன் அப்படின்ட்டு மாறு தட்டி கொள்றிய. இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். பின்ன மரியாதை நிர்லஜ்ஜா சாரீத்ரேஷ்வ நவஸ்திதா தர்பான் மிருத்யு உபாதாய சூரோ அகமிதி மன்யசே. அடே ராவணா, நீ வந்து நெறி கட்டவன், கொஞ்சம் கூட உனக்கு வெக்கங்கிறது எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஒழுக்கங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது. இருக்கிற மொத்த ஒழுக்கமே உங்கள்கிட்ட தீய ஒழுக்கம்தான். உன்னுடைய மமதைனாக்க அகந்தை, அதனுடைய காரணமாக என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட சீதை அப்படின்ற உருவில் நீ யமதர்மராஜன் காலனை வந்து சுமந்து கொண்டு வந்திருக்க. அப்படி சுமந்து கொண்டு வந்துட்டு நான் தான் மகாசூரன்ட்டு மாறு தட்டிக்கிறிய. எதுக்காக அப்படின்னு கேட்டாராம்
ராமபிரான். சூரேன தனத பிராத்ரா பலை சமுதி தேனசா ஸ்லாகனீயம் யசஸ்யம் ச கிருதம் கர்ம மகத்வயா. நீ குபேரனோட தம்பி இல்லையா ராவணா? நீ மகாசூரன், உங்ககிட்ட ஏகப்பட்டதான படை வீரர்கள்லாம் இருக்கா. சரி, இவ்வளவு பெருமை வாய்ந்த உன்னால ரொம்பவும் பிரமாதமாக கொண்டாடத்த புகழை தருவதுமான இந்த அரிய செயலானது உன்னால் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை நீ செஞ்சிருக்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செஞ்ச உனக்கு ஆஹா எவ்வளவு பெருமைடா உனக்கு ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். உத்சேகேனாபி பன்னஸ்யா கர்ஹிதஸ்யா ஹிதஸ்யசா கர்மண பிராப்னு ஈதானையும் தஸ்யாத்ய சுமகத் பலம். நீ உன்னோட மனசில் அகந்தை, மமகாரம், அகங்காரம் அந்த செருக்குனால நீ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பார்த்தியா? அது அந்த காரியம் இந்த உலகத்தார் எல்லாராலையுமே வெறுக்கக்கூடிய அந்த ஒரு செயல் இது. அது உனக்கு நன்மை தரும் நீ நினச்சிட்டு இருக்கியா? அது உனக்கு எக்காலத்திலும் நன்மையே தராது. அந்த காரியத்தினுடைய மாபெரும் பயனை, அதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கே இந்த க்ஷணமே நீ அடைய போறடா ராவணா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். சூரோ அகமிதி சாத்மானு சாத்மானம் அவகச்சசி துர்மதே நைவ லஜ்ஜாஸ்தி தே சீதாம் சோரவத்ய பகர்ஷதः யதி மத்சந்நிதௌ சீதா தர்ஷிதா ஸ்யாத் த்வயா பலாத் பிராதரந்து கரம் பஷ்யே ததா மத்சாய கைர்ஹதः. அடே நீ கெடுமதி கொண்டவன், நீ ஒரு திருடன் போல என்னுடைய தர்மபத்தினியாகப்பட்ட மகாபதிவிரதை சீதைய திருடி கொண்டு சென்ற உனக்கு நாணம் அப்படின்றது கொஞ்சம் கூடவே இல்லையா? வெக்கமே இல்லையா உனக்கு? ஏண்டா ராவணா, நான் மகாசூரன் அப்படின்னு உன்னை நீயே எண்ணிக்கொண்டிருக்கிய. என்னோட முன்னிலையில் நான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நீ சீதையை பலவந்தமா அபகரித்து செல்லணும்னுட்டு இருந்தன்னா அந்த மாதிரி நீ முயற்சி பண்ணி இருப்பாயே. ஆனால் ராவணா, இதற்குள்ளவே நீ என்னோட அம்புகளால் மயக்கப்பட்டிருப்ப. ஏன்னா அங்கே ஜனஸ்தானத்தில் உன்னுடைய தம்பியாகப்பட்ட கரனை என்னோட அம்புகளால் மாய்த்தது நீ தாராளமாக உன்னுடைய ஞானத்தில் மேல் உலகத்தில் கண்களில் நீ பார்த்துருப்ப. அந்த மாதிரி உனக்கும் ஆகியிருக்கும் அப்படின்னு ஆறாம் ஸ்ரீ ராமபிரான். திஷ்டியாசி மம துஷ்டாத்மா துஷ்டாத் மன்சக்ஷூர் விஷயமாகதः அத்யத்வாம் சாயகைஸ் தீக்ஷ்ணை நயாமி யமசாதனம். அடே ராவணா, நீ மகா கேடு கட்டவன்டா. நீ அதிர்ஷ்டவசமாக நீ இப்போ என்னோட கண்ணில் பட்டிருக்க. இப்போ என்னுடைய கூர்மையான பானங்கள்னால இந்த க்ஷணமே உன்னை நான் யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு ஆறாம் ஸ்ரீ ராமபிரான். அத்யதே மச்சரே சின்னம் சிரோ ஜலித குண்டலம் கிரவ்யாதா யபகர்ஷந்து விஜீர்ணம் ரணபாம் சுஷு. இந்த ராவணா, ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார்,
ராவணனை பார்த்து, உங்ககிட்ட இந்த ஒளி வீசி கொண்டிருக்க பற்றியா குண்டலங்கள், அந்த குண்டலங்களுடைய உன்னுடைய தலையை என்னோட அம்புனால உடனடியாக உன்னுடைய 10 தலையையும் துண்டிக்கப்பட்டு போர்க்களத்தில் புழுதியில் பிணத்தை தின்னக்கூடிய பிராணிகள், அந்த பிராணிகளால் இங்கும் அங்கும் உன்னை இழுத்து செல்ல போகிறதுடா ராவணா அப்படின்னாராம் ராமபிரான். கிபத்யோரசி கிருத்ராஸ்தே க்ஷிதௌ க்ஷிப்தஸ்ய ராவணா பிபந்து ருதிரம் தர்ஷாஸ் சரசல்யாந்த ரோதிதம். இப்போ சொல்கிறார் ஸ்ரீ ராமபிரான் ராவணனை பார்த்தியா, ஏ ராவணா, என்னுடைய பானங்கள்னால நீ தரையில் வீழ்த்தப்பட்ட உடனே உன் மார்பில் கழுகுகள் பருந்துகள் எல்லாம் உக்காந்து பான தாக்குதல்னால நான் எழுதினோன்னா பானம், அந்த தாக்குதலால் உன்னோட உடம்புல ஏற்பட்ட புண்களிலேருந்து பெருகி வரக்கூடிய அந்த இரத்தத்தை குருதியை எல்லாம் வேட்கையோட பிரமாதமாக சந்தோஷமாக இருந்துட்டு பருக போகிறதுரா, சாப்பிட போகிறது அப்படின்னாராம் ராமபிரான் ராவணனை பார்த்து. அத்ய மத்பான பின்னஸ்யா கதாசு பதிதஸ்யதே கர்ஷம் துவாந்தராணி பதகா கிருத்மந்த யுவோரகானு. இப்போ சொல்கிறார் ராமபிரான் ராவணனை பார்த்து, அடே ராவணா, நான் செலுத்தக்கூடிய என்னுடைய பானங்கள்னால உன்னுடைய ஹிருதயமானது பிளக்கப்பட்டு நீ உன்னுடைய உயிரானது போய்விட்டு சாய்ந்த உன்னோட சடலத்தில் இருக்கு பார்த்தியா நரம்புகள்லாம் இருக்குமேடா ராவணா, அந்த நரம்புகளை எல்லாம் கருடன் எப்படி பாம்புகளை தன்னுடைய அலகளை கொத்தி இழுத்துட்டு போவாரோ அதுபோல் பறவைகளெல்லாம் உன்னை குத்தி கிளறி அணையத்து இழுத்து செல்ல போகிறதுரா அப்படின்னுட்டு சொன்னாராம் ராமபிரான். இத்தியேவம் சம்பதன் வீரோ ராம சத்ரு நிவர்கணா ராட்சசேந்திரம் சமீபஸ்தம் சரவர்ஷை ரவாகிறது. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் இயற்கையாகவே தன்னுடைய பகைவர்களை எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடியவர். ஏன்னா அவர் தான் பாதி 50% ஸ்ரீமன் நாராயணராஜர். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே என்ன பண்ணாராம், ரொம்பவும் அருகாமையில் இருக்கான் ராவணன். அந்த ராட்சச மன்னன் மீது சரம் மாதிரி அம்புகளை பொழிஞ்சாராம் தன்னோட வில்லிலேருந்து ஸ்ரீ ராமபிரான். பபூவ திகுணம் வீரியம் பலம் ஹர்ஷஸ்ய சம்யுகே ராமஸ்யாஸ்திர பலம் செய்வா சத்ரோர் நிதன காங்கிணஹா. அன்றைய தினம் போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை போரில் நாசத்தை விரும்பிய ஸ்ரீ ராமபிரானுடைய பலமானது பராக்கிரமம், ஆர்வம், அஸ்திரசக்தி எல்லாம் என்ன பண்ணித்தான் அவருக்கு இயல்பாகவே ஏகப்பட்டதாக இருக்கும். அந்த சமயத்தில் அன்றைக்கி என்ன ஆயிடுத்துன்னா போர்க்களத்தில் அவருக்கு 2 மடங்காக அதிகரித்து போச்சான். இத்தியேவம் சம்பதன் வீரோ ராம சத்ருநிபர்கணா ராட்சசேந்திரம் சமீபஸ்தம் சரவர்ஷைர வாகிரது. பபூவ திகுணம் வீரியம் பலம் ஹர்ஷஸ்ய சம்யுகே ராமஸ்யாஸ்திர பலம் சைவா சத்ரோர் நிதன காங்கிணஹா.
बभूवुस् रस्त्राणि सर्वाणि विविधात्मनः प्रकर्षास्य महातेजा शीघ्र हस्तत ரோபவத்து. அதாவது ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் அவர் எல்லா விஷயங்களையும் அறிஞ்சவர், மகாசூரர். அவருக்கு சிறு வயதில் இந்த போர்க்கலைகளை பற்றி அனைத்து விஷயங்களை பற்றியும் ரிஷிகள்லாம் அவர் குருநாதராக இருக்கக்கூடிய வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவா எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அந்த உபதேசம் பண்ணது எல்லாத்தையும் தான் ஞாபகத்தில் இப்போ கொண்டு வந்து எல்லா அஸ்திரங்களும் இவர் சொல்லவே இல்லை, மனசில் நினைச்சிட்டார், அவ்வளவுதான். உடனடியாக எல்லா விதமான அஸ்திரங்களும் அவாவாலே தானே வந்து நின்றாளாம் ஸ்ரீ ராமபிரான் முன்னால. அப்போ ராமபிரான் வந்து அந்த போரில் வந்து ரொம்பவும் ஆழமாக கவனம் செலுத்தி மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ரொம்பவும் அதிவேகமாக கைகளை வந்து இயக்க தொடங்கினாராம். சுபான்யேதானி சிக்னானி விஜ்ஞாத்மக தானிசாக பூய ஏவார் தயத்ராமோ ராவணம் ராட்சசாந்த கிருத்து. அப்போ ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தனக்கு புலப்பட்ட ஆகாயத்தில் அவருக்கு ஏகப்பட்ட நல்ல விதமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சது, தனக்கு வெற்றி கிடைக்க போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான். அந்த நல்ல நிமித்தங்களை எல்லாம் ஆராய்ந்து அரக்கர்களுக்கெல்லாம் அழிவை வந்து ஏற்படுத்துவதற்காக என்ன பண்ணாராம், ராவணனை வந்து மறுபடியும் பானங்களால் நோகடிச்சாராம் ஸ்ரீ ராமபிரான். ஹரிநாம் சாஸ்மனி நிகரை சர வருஷைஷ்ய ராகவாத்து ஹன்யமானோ சக்ரீவோ விகூர்ண கிருத்தையோ அபவத்து. உடனே வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் மேலே கல்லை வீசி எறிஞ்சாலாம். கொஞ்சம் கூட இடைவிடாமல் கல்மாரி ஒழிந்தார்களாம். ஸ்ரீ ராமபிரான் வந்து அம்புகளை சரமாரியாக ஒழிந்தாராம் ராவணன் மேலே. அதனால் தாக்கப்பட்ட அந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் ரொம்பவும் உள்ளம் கலங்கி போனானாம். யதாச சாஸ்திரம் நாரேபே ந வியகர்ஷ சராசனம் நாஸ்ய பிரத்யக ரோத்வீரியம் விக்ல வேதாந்த ராத்மனாக क्षिप्तताश्चापि सरास्तेन शस्त्राणि विविधानि सा न रणार्थाय वर्तन्ते मृत्युकाले अभिवर्ततः सूतस्तु रथानि तास्य तथा वस्दं समीक्ष्यतं शनैर्युद्धाद सम्प्रान्तो रथं तस्या बवाहयत्. உடனே இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் சரமாரியாக தன் மீது அம்பு மழையை பொழிந்ததாலும் வானரங்கள்லாம் கல்மாரி வீசியதுனாலும் இந்த அரக்கனாகப்பட்ட ராமனுடைய மனசில் வந்து ரொம்பவும் கவலையானது புகுந்து கொண்டதான். அது புகுந்து கொண்டதுனால அவனால் போர்க்கருவிகளை வந்து கையில் எடுக்கவோ அல்லது வில்லை வந்து வளைக்கிறதுக்கோ ஸ்ரீ ராமபிரானை எதிர்த்து போரிடவோ அவங்கிட்ட வல்லமையே இல்லாமல் போயிடுத்தான். ஸ்ரீ ராமபிரான் வந்து ரொம்பவும் விரைவாக செலுத்திய அந்த பானங்கள்லாம் வகை வகையான ஆயுதங்களும் அந்த அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு அழிவை துணை புரிவதாக அமைஞ்சதான். அதாவது யமதர்மராஜன் காலனோட அருகில் அவனை வந்து அழைத்து சென்றதான் இந்த சமயத்தில் ராவணனை. இந்த நிலைமையை பார்த்தா இந்த ராவணன் இருக்கானோ அவனோட தேரோட்டி இருக்கானே அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கூட கலவரமே அடையாமல் அந்த தேரை வந்து போர்க்களத்திலிருந்து வெகு தொலைவுக்கு
ஓட்டி சென்றானாம். ராமபான விபின்னாங்கோ ராவணோ ராட்சசேஸ்வரः நிரஸ்த விக்ரம சங்கே ரணே சிராந்த பபாதசகா. அறக்கரைகளுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் ஸ்ரீ ராமபிரானுடைய பானங்கள்னால அவனுடைய அங்கங்கள் முழுவதுமே புண்பட்டு போய் இயல்பான தன்னுடைய பராக்கிரமத்தை இழந்தானா. அப்படி இழந்துட்டு இதுக்கு மேல் நம்ம வந்து போர் செஞ்சு கலைப்படைஞ்சுட்டோம் அப்படின்னு தேர்லையே கீழே விழுந்தானா. சூதஸ்து யதிதம் பானை சந்தனஸ்தம் நிரீட்சயதம் தஸ்மாத்ரணாத போவாக ராவணம் ஹதபௌருஷம் ரதம்ச தஸ்யாத ஜவேன சாரதி நிவாரிய பீமம் ஜலதஸ்வனம் ததா ஜகாமவீத்யா சமரான் மகீவதிம் நிரஸ்தவீரியம் படிதம் சமீக்ஷியா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் செலுத்தப்பட்ட பானங்கள்னால அரக்கனாகப்பட்ட ராவணன் ரொம்பவும் நோகடிக்கப்பட்டு அந்த சமயத்தில் ராவணன் தன்னுடைய ஆண்மையை இழந்து தேர்லேருந்து விழுந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மன்னனாகப்பட்ட ராவணனை யுத்த பூமியிலிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டு சென்றானாம் தேரோட்டி. தனது மன்னன் வந்து சக்தி இழந்து ரதத்தில் சாய்ந்து கிடப்பதை பார்த்த ராவணனுடைய சாரதியானவர் மேக கர்ஜனை போல பேரொலி எழுப்புகின்ற கூடிய பயங்கரமான தோற்றமுடையதுமான அந்த தேரை வந்து திருப்பி பயமடைஞ்சு போய் நாமளே எங்கெல்லாம் நம்மளை வந்து சிரசை எடுத்துட்டு போகிறார் ராமபிரான் அப்படின்னுட்டு பயம் போட்டு அப்போ தான் அவனுக்கு பயம் வருது. அவனுக்கு தேரோட்டிக்கு பயம் வந்து வேகமாக போர்க்களத்திலேருந்து உடனடியாக வெளியேறினானாம். இத்தியாசேஷி மத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே பஞ்சோத்தர சதமசர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 105வது சர்க்கம் ஆனது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.